எஃப்டிஎஃப்எஸ் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொலை சேவல் திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ தான். கொலை சேவல் வி.ஆர். துதிவாணன் இயக்கத்துல கலையரசன் மற்றும் பாலா போன்றவர்கள்லாம் இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு கிராமத்துல நடக்கிற ஒரு ஆணவ கொலையை மையமா வச்சுதான் உருவாக்கியிருக்காங்க. ஒரு காதல் கதை. அந்த காதலை எதிர்த்து அந்த இருவரும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அந்த திருமணத்திற்கு பழி தீர்ப்பதற்காக அந்த பெண்ணின் தந்தையும் அவருடைய உறவினர்களும் சேர்ந்து அவங்கள எப்படி காலி பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படம் பேசப்படக்கூடிய ஒரு கதை. அதாவது நாம இப்ப என்ன ஒரு ஜெனரேஷன்ல இருக்கோம், இந்த ஆணவ கொலை இந்த மாதிரியான ஒரு கதை அம்சங்கள் கொண்ட திரைப்படங்களை நாம ஏன் இன்னும் எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு நமக்கு யோசிக்க வைக்குது. ரொம்ப ஒரு அருவருக்கத்தக்க ஒரு கதை அம்சத்தை கொண்டுதான் இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்காங்க. சரி, சமுதாயத்துல நடக்கிற ஒரு சில விஷயங்களை நீங்க காட்டணும்னு முற்படுறீங்க, தப்பு கிடையாது. பட் இந்த ஆணவ கொலையை நீங்க காட்டிய விதம் அப்படிங்கிறது ரொம்பவே சங்கடமா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்ப ஒரு மோசமான ஒரு கிளைமேக்ஸ், ரொம்பவே ஒரு கொடூரமான ஒரு கிளைமேக்ஸோட தான் இந்த திரைப்படம் முடியுதுங்க. சரி, இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கலையரசன் ஒரு கிராமத்துல இருக்காரு. அவர் வெளிநாடுகளுக்கு போறாரு. அதன் பிறகு ஒரு கட்டத்துல திடீர்னு அவங்களுடைய அம்மா தவறிடுறாங்க. ஸோ அவருடைய அம்மா நினைவுனால அவர் ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்படுற மாதிரியான ஆயிடுறாரு. தானா பேச தொடங்குறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது தான் எதர்ச்சியா அவங்களுடைய அம்மாவுடைய செல்போன் நம்பருக்கு அழைக்கிறாங்க. பட் ஆனா அந்த சிம் கார்டு வேற ஒரு நபருக்கு கை மாறிடுது. அதாவது திரைப்படத்துடைய கதாநாயகிக்கு கை மாறிடுது. அப்போ அவர் ஒரு ரெக்வஸ்ட் பண்றாரு, இது மாதிரி எனக்கு எங்க அம்மா ஞாபகமா இருக்கு, கொஞ்ச நாளைக்கு நான் உங்களோட பேசிக்கவா அப்படின்னோடனே இதெல்லாம் கொஞ்சம் சினிமேட்டிக்காக தான் நம்ம இதெல்லாம் பார்க்கணும். அவங்களும் சரி ஓகே அப்படின்றாங்க. அப்புறம் தினசரி அவங்க அம்மா கிட்ட பேசுறாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல இந்த உரையாடலை கதாநாயகி கேட்க தொடங்குறாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு கட்டத்துல அந்த உரையாடல்ங்கிறது நின்று போயிடுது. என்னடா ஏது அப்படின்னு தெரியாம ஒரு 4 நாள் கழிச்சு ஒரு போன் வருது. திரும்பவும் கலையரசன் கால் பண்றாரு. இது மாதிரி எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீ உயிரோட இருந்திருந்தா நான் பார்த்திருப்பேன், ஸோ பிளா 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 அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நகருது. அதுல இம்ப்ரெஸ் ஆற கதாநாயகி கலையரசனை சந்திக்க முற்படுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க 2 பேர் காதல் வந்துடுது. ஸோ இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் ஒரு சினிமாட்டிக், இதெல்லாம் நிஜத்துல இதெல்லாம் நடக்காது. பட் இதை ஏதோ இயக்குனர் ஏதோ ஒரு புதுமையான ஒரு விஷயம் நினைச்சு அதை எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியே இல்லை. சரி, இதுதான் கதை அப்படின்னு நம்ம செகண்ட் ஹாஃப்ல தான் நமக்கு இதெல்லாம் புரிய வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத நாம எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இது ஒரு பெரிய அமேசான் காடு மாதிரி ஒரு காடு. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளார மலை முகடுகள் மேலெல்லாம் ஏறி இறங்கி அதுக்குள்ளார ஒரு குலதெய்வம் கோயில் இருக்கு. அந்த கோயில்ல கலையரசனோட மனைவிக்கு படையல் போடுவதற்காக ஒரு குடும்பம் புறப்படுறாங்க. ஸோ ஆரம்பத்திலேருந்தே இவங்க சினிமாவை காட்டின விதம் அப்படிங்கிறது இது ஏதோ பேய் படம் போல அப்படின்னு நினைச்சுதான் அந்த படத்தை பார்க்க துவங்கணும். அப்புறம் இது பேய் படம் கிடையாது, இது செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் இது ஒரு ஆணவ கொலை மாதிரியான ஒரு திரைப்படம் அப்படின்னு செகண்ட் ஹாஃப்ல வேற ஒரு ட்ராக்கை மாட்டுறாங்க. ஸோ ஒட்டு மொத்தத்தில் அந்த இயக்குனர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பயங்கரமா குழப்பி இருக்காரு. அவர் என்ன சொல்ல வந்தாரு, அவர் என்ன கதை எழுத துவங்கினாரு, படத்தை எப்படி முடிச்சாரு, இது எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப மிஸ்மேட்சா இருந்தது. சுத்தி 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 இந்த காடுகள், அந்த காடுல இருக்கிற எல்லா பக்கமும் வீடியோ எடுத்து போட்டு லப 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 லபடம் இழுத்துட்டாங்க திரைக்கதையை. ஒட்டு மொத்தமா இந்த மாதிரியான திரைப்படங்கள் எல்லாம் இப்ப இருக்கிற சந்ததிகள் பார்த்தாங்க அப்படின்னாக்க இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு மனநிலையோட அவங்க பார்ப்பாங்க, அவங்களோட மனசுல கூட இந்த மாதிரியான ஒரு கெட்ட நிகழ்வுகள் பதிவாக கூடாது அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் கலையரசனுடைய நடிப்பு பிடிச்சிருக்கும் அப்படின்னா நீங்க ஆனா அவருக்காக நீங்க ஒரு ஆறுதலா அந்த திரைப்படத்தை நீங்க பார்க்கலாமே தவிர, கொலை சேவல்ல நம்மளதான் கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சரி மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு கொலை சேவல் திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.